முதல் போட்டியிலேயே தெறிக்கவிட்ட தமிழ் தலைவாஸ். என்னடா இது, பவன் சராவத் மற்றும் அர்ஜுன் தேஸ்வால் இருக்கிறாங்க. தமிழ் தலைவாஸ் என்ன செய்ய போறாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த நிலையில புரோ கபடி 2025 தொடங்குச்சு. தெலுங்கு டைட்டன்ஸ் மற்றும் தமிழ் தலைவாஸ் மோதிய போட்டிகளில் முதலில் தமிழ் தலைவாஸ் புள்ளிகளை எடுத்தாலும் போட்டி இடைவேளையின் போது தெலுங்கு டைட்டன்ஸ் கைகள் தான் ஓங்கி இருந்தது. முதல் பாதி அர்ஜுன் தேஸ்வால் என்றால் இரண்டாம் பாதி விளையாடும் பொழுது பவுன் சராவத் தனது அனுபவம் மற்றும் நுணுக்கமான ஆட்டத்தால் சில புள்ளிகளை பெற்றுக் கொடுத்து தமிழ் தலைவாஸ் அணியை முன்னிலைக்கு கொண்டு வந்தார். போட்டி சமனில் முடியுமோ என்ற நிலையில் தமிழ் தலைவாஸ் 38 புள்ளிகள் எடுத்து வெற்றி பெற்றனர். என்னதான் தமிழ் பிளேயர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கவில்லை என்றாலும் தமிழ் தலைவாஸ் சென்று பெயர் வைத்து ப்ரோ கபடியில் விளையாடும் அணிக்கு ஆதரவு பெருகி வருகிறது. பவன் சராவத் 9 புள்ளிகள், அர்ஜுன் தேஸ்வால் 12 புள்ளிகள் எடுத்து அணி வெற்றி பெற உதவினார். ஹிமாச்சு மற்றும் சுரேஷ் சிறப்பாக டேக்கில் பாயிண்ட்களை எடுத்தனர். தெலுங்கு டைட்டன்ஸ் தோல்வியை தழுவி இருந்தாலும் அவர்களும் சிறப்பாக தான் விளையாடினார்கள். பரத் 11 புள்ளிகள், விஜய் மாலிக் 6 புள்ளிகள் எடுத்தனர். தமிழ் தலைவாசல் பொறுத்த வரையில் ரெய்டு சென்று போனஸ் மற்றும் டச் பாயிண்ட் எடுப்பதில் சிறப்பாக செயல்பட்டனர். வரும் போட்டிகள் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம்.